ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா எலுமிச்சை ரசம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல எலுமிச்சை ரசம் செய்கிறதுக்கு பாசிப்பருப்பு அரை கப் நான் ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். முதல்ல நல்லா இதை க்ளீன் பண்ணிடலாம். தண்ணி விட்டு நல்லா ஒரு முறை இல்லை 2 முறை க்ளீன் பண்ணி நமக்கு இந்த தண்ணியை வடித்து இதை எடுத்துடலாம். இனி இந்த பாசிப்பருப்பை நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்கணும். அதுக்கு முதல்ல நான் இந்த பாசிப்பருப்பு எல்லாத்தையும் குக்கரில் ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக இந்த பாசிப்பருப்பு முங்கி நிற்கிற அளவுக்கு தண்ணி நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த அளவு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அடுத்தது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்க்குறேன். அடுத்தது ஒரு 5 பல் பூடு, வெள்ளைப்பூடு சின்ன சின்னதாக நறுக்கி இதில் சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பும் கூட சேர்த்துடலாம். அடுத்தது குக்கரை மூடி போட்டு நான் இதில் 4 விசிலுக்கு வேக வச்சேன். 4 இல்லைன்னா 5 விசில் வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுக்கலாம். ஒவ்வொரு குக்கரை பொறுத்து நம்ம வேக வச்சு எடுக்கலாம். இப்போது நான் ஒரு பேன் சூடாக வச்சுருக்கேன். பேன் சூடானதும் நம்ம தேவையான அளவு எண்ணெய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு வெடித்த பிறகு நான் பச்சை மிளகாய், ஒரு 2 பச்சை மிளகாய் நீளத்தில் கீறி எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம் இதில் சேர்த்துடலாம். அடுத்ததாக ஒரு வரமிளகாய் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ப நீங்கள் இந்த பச்சை மிளகாய், வரமிளகாய் உங்களுக்கு கூட்டவோ குறைக்கவோ செய்துக்கலாம். அடுத்தது இதை லைட்டாக வறுத்து விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆன பிறகு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ஒரு 10 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்தது இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதும் நான் ஒரு நம்ம ஆள்காட்டி விரல் அளவுக்கு ஒரு இஞ்சி பீஸ் எடுத்து சதைச்சி இதில் சேர்த்துருக்கேன். இஞ்சியுடைய பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா நம்ம வறுத்து விட்டுறலாம். அடுத்தது நான் ஒரு தக்காளி நல்லா பழுத்தது சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் இதில் சேர்க்குறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி ஓரளவுக்கு வதங்கின பிறகு நம்ம மல்லி இலை இதில் சேர்க்குறோம். மல்லி இலை ரசத்துக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மல்லி இலை சேர்த்தாலே தனி டேஸ்ட்டு தான் ரசம். இப்போ மல்லி இலை போட்டு நான் வதக்குறேன். பாசிப்பருப்பு நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. இந்த டைமில் நான் பாசிப்பருப்பை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துட்டு இந்த தக்காளி நம்ம வதக்கி வச்சுருக்கிறதுல சேர்க்குறேன். இந்த பாசிப்பருப்பு மொத்தமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இந்த தக்காளி வெங்காயத்துக்கு கூட நல்லா இந்த பாசிப்பருப்பை மிக்ஸ் பண்ணி நல்லா இன்னும் மசிச்சு விட்டுறலாம். இப்போ லைட்டாக கொதிக்கும்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். எலுமிச்சை ரசத்துக்கு நம்ம நிறைய தண்ணி இது கூட ஆட் பண்ணிடலாம். நம்ம ரசம் எப்பயுமே தண்ணியாக தான் இருக்கணும். அதனால் நம்ம நிறைய தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ தண்ணி சேர்க்கலான்னு. அந்த மாதிரி அந்த அளவில் நம்ம தண்ணியை சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்த பிறகு உப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இனி இந்த ரசம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா அப்படியே கொதிக்க விட்டுருங்க. லைட்டாக கொதிக்கிறதுக்கு ரெடி ஆகுது. இந்த டைமில் நான் கொஞ்சம் மல்லி இலைகள் இதில் தூவுறேன். மல்லி இலைகள் நம்ம எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோத்துக்கு ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இனி நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்ததும் இதை ஆஃப் பண்ணிவிட்டு நான் 2 முழு எலுமிச்சை பழத்துடைய சாறு எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம சுவையான எலுமிச்சை ரசம் ரெடி ஆகிருச்சு.
கண்டிப்பாக எல்லாரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த ரசம். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.